அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனம் என்ற மலரின் மேல் அமர்ந்து இருப்பவனின் மாட்சிமை பொருந்திய பாதங்களை சேர்ந்தவர் பூமியின் மேல் நீடூழி வாழ்வார். Those who reach the foot of him or her who is seated on the flower-like mind will live long on this land. என் துடிப்பா, மலர் மனத்தின் மேல் மாசற்று அமர்ந்துள்ளவரின் கால் தொழுபவர் உலகில் வாழ்வர் நீண்டு. மலர் மனத்தின் மேல் மாசற்று அமர்ந்துள்ளவரின் கால் தொழுபவர் உலகில் வாழ்வர் நீண்டு. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் வழங்கியுள்ள உரை, அறிவின் உறைவிடம் உள்ளம். அந்த உள்ளத்திலே பூ போல பொருந்தி இருக்கிற அறிவு பெரியோரின் மாட்சிமைப்பட்ட அழிகளை நீங்காது நினைக்கிறவர்கள் மண்ணுலகில் நெடுவாழ்வு வாழ்வார்கள் அப்படிங்கிறார். மனசுக்குள்ள யாருங்க உட்கார்ந்திருக்க முடியும்? அது வாய்ப்புண்டா என்றால், மனசுங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது மூளையில் இருக்குங்க, இங்க இல்ல. தாட் ப்ராசஸ் தான் மனசு. எண்ணத்தினுடைய அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, எண்ணங்கள் உற்பத்தியாகி செயல்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மனம் என்று பெயர். அந்த மனத்தில் எண்ணங்கள் மட்டும்தான் வீற்றிருக்க முடியும். ஒரு இறைவனோ ஒரு பெரியவரோ வந்து வீற்றிருக்க முடியாது. அவர்களை பற்றி எண்ணங்கள் வீற்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் வந்து அங்க தாற்காலி போட்டு அமர்ந்திருக்க முடியுமானா அது முடியாது. அறிவியல் சார்பாக அது முடியாது. அப்போ மனதில் தூய்மையான எண்ணங்கள். இறைவன் தூய்மையானவன், பாகுபாடு இல்லாதவன், எல்லோரையும் நேசிப்பவன், தவறு செய்பவர்களை தண்டிப்பவன், அவர்கள் திருந்துமளவு தண்டிப்பவன். இப்படி பலவிதமான குணங்களை இறைவனுக்கு சொல்லலாம். பெரியோர்களுக்கு அது சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இறைவன் அறிவில் சிறந்தவன், பெரியோர் அறிவில் சிறந்தவர். இறைவன் ஒழுக்கத்தில் சிறந்தவன், பெரியோர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள். இறைவன் அனைவரிடமும் அன்பு கொண்டிருப்பான், பெரியோர்களும் அனைவரிடமும் அன்பு கொண்டிருப்பார்கள். தவறு செய்தால் கூட இறைவன் மன்னிப்பான், பெரியவர்களும் தவறு செய்தால் கூட மன்னிப்பவர்கள். அன்னை தெரசா போன்ற, மகாத்மா காந்தி போன்ற பெரியோர்கள். அப்ப அப்படிப்பட்ட பெரியோர்களை பற்றிய எண்ணங்களையும் இறைவனை பற்றிய எண்ணங்களையும் நீ மனதில் வைத்திருந்தால் அங்கதான் இறைவனோ பெரியோரோ வீற்றிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய திருவடிகளை நீ தொழ வேண்டும் என்றால், கோயிலுக்கு சென்று அந்த கடவுள் சிலையின் திருவடிகளை நீங்கள் தொழ வேண்டும் என்ற பொருள் அல்ல. அந்த கடவுள் எப்படி தூய்மையானவரோ அந்த தூய்மையான வடிவம் கொண்டு அந்த கடவுளையோ பெரியோரையோ மனத்தால் நீங்கள் வணங்கினாலே, அவர் பாதங்களை தொட்டு மனத்தால் நீங்கள் வணங்கினாலே, நீங்கள் இந்த நிலத்தின் மேல் நீடூழி வாழ்வீர்கள் என்றால் நீங்களும் நல்லது செய்வீர்கள். அந்த இறைவனின் புகழைப் போல, அந்த பெரியோரின் புகழைப் போல நீங்களும் நீடூழி வாழ்வீர்கள் அப்படிங்கறதா இந்த குறள்ல ஐயன் சொல்லக்கூடிய பொருள். இதற்கு 2 பாடல். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் என்று வாலி பாபு என்ற படத்தில் எழுதி டிஎம்எஸ் பண்ண அற்புதமான பாடல். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி கேட்டா கூட அந்த பாட்டு சொல்லுவேன். அந்த மாதிரியான பாடல். இது ஒரு மனிதன் எப்படி தெய்வமாக முடியும் என்று இந்த குணங்கள்லாம் இருந்தா நீ தெய்வமாயிடுவ, நீ பெரியோராயிடுவ. உன்னுடைய பாதங்களை தொழுது நான் நடந்தாலே என் வாழ்வும் சிறக்கும், அல்லது இதை பின்பற்றி நடந்தால் நீயும் பெரியவனாயிடுவ, உன் வாழ்வும் சிறக்கும் என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பக்தி பாடல் உண்டு. சிந்தையில் நின்றாடும் நாரணன் நெஞ்சினில் நிறைந்தவளே, கருணையில் சிறந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே, சுந்தரி பார்வதி பாமகளும் சொந்தமுடன் நினைக்கும் பூமகளே, உன் பதம் எந்நாளும் தஞ்சம் திருமகளே, அன்பர்களை காத்திடும் அலைமகளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தூர திலகம் அணிந்தவளே என்று ஒரு பெண் தெய்வத்தை அலைமகளை கலைமகள் என்றால் சரஸ்வதி, அலைமகள் என்றால் லட்சுமி, மலைமகள் என்றால்
பார்வதி. அப்படிப்பட்ட அலைமகளை, செந்தாமரை பூவில் வீற்றிருக்கும் அந்த அலைமகளை பற்றி பாடி நீ என் நெஞ்சத்துக்கு வரணும், நாராயணன் நெஞ்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாடுமான்னு ஒரு பாட்டு. அப்ப கடவுள் உங்கள் நெஞ்சத்தில் வீட்டிருந்தாலும், பெரியவர்கள், பெரிய மனிதர்கள் உங்கள் நெஞ்சத்தில் வீட்டிருந்தாலும், அவர்களுடைய தூய்மையான குணநலன்களை, பண்புகளை நீங்கள் எடுத்து பின்பற்றி செய்தால் உங்கள் புகழ் இந்த பூமியின் மேல் நீடூழி நிற்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார். மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளையா, விடியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளூர், நடி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.